தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பாத கமலங்களை வணங்கிட்டு இன்னைக்கு பாலுணர்வும் தெய்வீகமும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பாலுணர்வுக்கும் தெய்வீகத்துக்கும் என்னங்க சார் சம்பந்தம்? பாலுணர்வுனா என்ன, தெய்வீகம்னா என்ன, ஏன் இதை ரெண்டையும் இணைச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கான பதில் தான் இந்த பதிவு. இப்போ பாலுணர்வு அப்படிங்கிறது பிரதி ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடல் சார்ந்த உணர்வு. அது எப்போ மனம் சார்ந்த உணர்வாக மாறுதோ அப்போ பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறான். இதை புரிகிற மாதிரி நான் விளக்கி சொல்கிறேன். இப்போது இந்த பாலுணர்வு சம்பந்தமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் குறித்தும் அதை பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இளைஞர்களாகட்டும் இல்லைன்னா திருமண மாணவர்களாகட்டும் எல்லாமே சிக்கி தவிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாலுணர்வு என்னங்கிற விஷயத்த சரியா ஒரு குருநாதரோ இல்லை ஒரு மாஸ்டரோ இல்லை அந்த கலவியல் சார்ந்த நிபுணர்கள் நம்ம மக்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை சொல்லும்போது அது நல்லா சுலபமாக மக்களுக்கு போய் சேரும். ஆனால் ஆன்மீகத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய அன்பர்களுக்கு பாலுணர்வுங்கிறது ஒரு வெறுக்கத்தக்க உணர்வாக இருக்கக்கூடியதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. ஏன் ஆன்மீகத்தில் அதாவது தெய்வீகத்தில் வரக்கூடிய அன்பர்களை ஏன் பாலுணர்வை ஒதுக்குறாங்க, அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி நம்ம ஒதுக்காம நம்ம அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி சுலபமாக மாற்ற முடியுங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்துக்கலாம். யாராவது ஒருத்தர் மருத்துவர்கிட்ட போய் அதாவது டாக்டர்கிட்ட போய், சார் எனக்கு வயிற்றுல ஒரு மாதிரி பசி எடுக்கிற உணர்வு வருதுங்க சார், அந்த சமயத்தில் போய் நான் நல்லா சாப்பிட்றேன், ஏங்க சார் எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை. சார் எனக்கு ஏன் விக்கல் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை. எனக்கு ஏன் இருமல் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. எனக்கு ஏன் தும்மல் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. எந்த டாக்டரையும் அவங்க கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் அது உடல் சார்ந்த சில விஷயங்களை வெளிப்படுத்துது. அந்த சமயத்தில் அதுக்கு தேவையான விஷயங்களை உடல் சார்ந்து நம்ம சமப்படுத்திடுறோம். அதனால உடல் நல்ல நிலையில் இருக்கு. இதே மாதிரி தாங்க பாலுணர்வும். பாலுணர்வு உடல் சார்ந்த விஷயமா இருக்கும்போது அதற்கு தேவையான உடல் உறவை கொடுக்கும்போது அது சால்வ் ஆயிருது. என்ன சார் இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆனா நான் இன்னொரு விஷயத்தை தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். உடல் மொழி கேட்டு உடலுக்கு வேலை செய்யுங்கள், மனமொழி கேட்டு உடலுக்கு வேலை செய்யாதீர்கள். என்ன சார் புரியல அப்படின்னா, அதாவது இப்ப பசி உணர்வு எடுக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த அமிலம் சுரந்து அந்த அமிலம் என்ன பண்ணுன்னா மூளைக்கு தெரிவிக்கும். நான் உணவுப் பொருளை உள்ள போட்டீங்கன்னா அதை நான் ஜீரணித்து சக்தி தனியா மலம் தனியா பிரிச்சு கொடுக்கறதுக்கு நான் தயாராகிட்டேன், அதுக்கான ஜீரணத்துக்கு உண்டான நான் அமிலத்தை நான் சுரந்துட்டேன் அப்படின்னு அது மூளைக்கு தெரிவிக்கும். மூளை என்ன சொன்னோம் அதை மனதுக்கு தெரிவிக்கும். மனம் நம்ம கிட்ட சொல்லும், டே பசிக்குதாமா சாப்பாடு போடு உடம்புக்குன்னு. மனம் இந்த மாதிரி செயலாற்றுச்சுன்னா நல்ல மனம்னு அர்த்தம். ஆனா பசியே எடுக்கல, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறீங்க இல்ல நீங்க சும்மா ஒரு இடத்துக்கு ஹோட்டல் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிங்கிற சமயத்துல இந்த செரிமானத்துக்கு தேவையான அந்த அமிலம் சுரக்காம உங்க மனம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது தகவலையும் மூளையில இருந்து பெறப்படாம அதுவே தன்னிச்சையா நீ சாப்பாடை தூக்கி வயிற்றுக்குள்ள போடுன்னு சொல்லுச்சுன்னா இது தவறா இல்ல சரியா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அந்த அமிலம் சுரந்தா தான் நீங்க உணவை போடும்போது அது டைஜஷன் நடக்கும். அப்போ மனம் தேவையில்லாத வேலையை உடலுக்கு தீங்கான வேலையை செய்யுது. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், உடல் மொழி கேட்டு உடலுக்கு வேலை செய்யுங்கள், மனமொழி கேட்டு உடலுக்கு வேலை செய்யாதீர்கள். இப்போ இன்னுமே நம்ம ஒரு விஷயம் புரியுற மாதிரி போகணும் அப்படின்னா, இப்போ இந்த பாலுணர்வு இப்போ சித்தர்கள் ஒரு மரபியல்ல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா மாதம் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம மாதம் 2 மட்டும் இப்போ எடுத்துக்கலாம், ஏன்னா அது பாலுணர்வு சம்பந்தமான விஷயம். மாதம் 2 அப்படின்னா மாதத்திற்கு திருமணமானவர்கள் 2 முறை தான் உடல் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அந்த உடலுக்கு அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை விந்து சுழற்சி நடக்குதும். அதே மாதிரி ஒரு ஆணோட உடம்புல விந்து சுழற்சி நடக்கும், பெண்ணோட உடம்புல சுரோனித சுழற்சி நடக்கும். இந்த உடலை அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த விந்து வெளியேற்றினா போதும், சுரோனிதத்தை வெளியேற்றினா போதும், உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்கிற விஷயத்தை சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இப்பொழுது மனம் சார்ந்த பாலுணர்வு அதிகமா இருக்கிறதுனால உடலை போட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. அதாவது உடலுறவுக்கு தயாராகாம இருந்து பாலுணர்வுக்கு தயாராகாம இருக்கும் பொழுதே இந்த உடலை நிர்பந்திச்சு
இந்த உடலை ஃபோர்ஸ் பண்ணி நீ உடலுறவுக்கு சம்பந்தப்படுத்தி தான் ஆகணும், நீ உடலுறவுக்கு ஆட்பட்டு தான் ஆகணும்னு சொல்லி அந்த விந்தை வெளியேற்றதும் சுரோனிதத்தை வெளியேற்றதும் தவறுன்னு சித்தர்கள் சொல்றாங்க. இப்போ யோக முறைப்படி இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் ஆன்மீகத்தில் இருக்கவங்க தெய்வீகத்தில் இருக்கிறவங்க பாலுணர்வை ஒரு வெறுத்து தள்ளுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனா சாதாரண மக்கள், ஆன்மீகத்தில் இல்லாத மக்களுக்காகட்டும் இல்ல சாதனாக்கள் ஈடுபடாத மக்களுக்காகட்டும் அந்த விஷயம் தெரியாது. சரி, இப்போ ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம சொல்றோம், அடுத்தது யோக முறைப்படி அந்த விஷயத்தை சொல்றோம். ஏன் இந்த விந்து வெளியேற்றுதலுக்கும் சுரோனிதம் வெளியேற்றுதலுக்கும் இந்த உடலுறவுக்கும் பாலுணர்வுக்கும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா, நமக்கு ஒரு பொதுவான விஷயம் நமக்கு தெரியும். அதாவது நம்மளோட விந்து ஆணோட உடம்புல இருந்து விந்து வெளியேறும் போது, பெண்ணோட உடம்புல இருந்து சுரோனிதம் வெளியேறும் போது பிராணன் விரயமாகுது. சரி, பிராணம் விரயமாகுதுன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு ஆணும் பெண்ணும் உடல் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கும் போதும் உடல் சேர்க்கை முடியும் போதும் அவங்க மூச்சை அதிகமா விரயம் பண்றாங்க. இது நமக்கு பொதுவா தெரிஞ்சது. ஆமாங்க, மூச்சு ரொம்ப விரயமாகுது, ஒரு உடலுறவு முடிச்சதுக்கு அப்புறம் மூச்சு ரொம்ப விரயமாகி ஆணும் பெண்ணும் சக்தி இழந்த மாதிரி படுத்து கிடக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இது ஆன்மீகத்தில் இல்லாம யோக முறையில் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு பொதுவான விஷயம். ஆனா இதை தாண்டி யோக அறிவியலை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆணுடைய உடம்பிலிருந்து விந்து வெளியே வரணும்னாலும் பெண்ணுடைய உடம்பிலிருந்து சுரோனிதம் வெளியினாலும் உள்ளுக்குள்ள பிராணன் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிற முக்கியத்துவத்தை அந்த யோக அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது புருவ மத்தியமா இருக்கக்கூடிய அக்னி நேத்திரத்துல, ஒவ்வொருத்தரோட சிரசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னி நேத்திரத்துல இருக்கக்கூடிய பிராணனானது அங்க இருந்து நரம்புகளால உண்டான வீரியத்தினால அது கீழே விதைப்பையில் இருக்கக்கூடிய அந்த விந்துவை பிடிச்சு அங்க இருந்து கீழே புஷ் பண்ணி, அதாவது உந்தி தள்ளி வெளியே தள்ள வேண்டிய அந்த பெரிய அந்த வேலையை பிராணன் செய்ய வேண்டியதா இருக்குது. ரத்த ஓட்டங்கள் எல்லாம் உடல்ல இருந்து நாடி நரம்புகள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து அந்த புருவ மத்தியம் நாடி நரம்புகள் உண்டான வீரியம் 72,000 நாடி நரம்புகள் உண்டான வீரியம் எல்லாம் அந்த தலைப்பகுதிக்கு அங்க இருந்து அழுத்தம் கொடுத்து அந்த பிராணன் உடம்பு வழியா கீழே இறங்கி ஒரு ஆணோட விந்து பையிலிருந்து விந்தை எடுத்து ஆணுறுப்பிலிருந்து விந்தை வெளியே தள்ளுது. பிரியமானவர்களை நீங்க நினைச்சு பாருங்க. அதனாலதான் ஒரு ஆண்மகனுக்கு விந்து வெளியேறும்போது தலையில ஒரு மாதிரி ஒரு சுக உணர்வும் ஒரு இன்பமான உணர்வும் ஒரு தளர்வான உணர்வும் ஒரு நடுக்கமும் உண்டாகுது. இதை சித்த வேதத்துல அப்பாவும் சொல்லியிருக்காங்க, நிறைய சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெண் அவளோட உடம்புல இருந்து சுரோனிதம் வெளியே தள்ளும்போது ஒரு பரவச நிலை அடைகிறான்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு நம்ம ஏன் இந்த விஷயத்த டீட்டெயில்டா பேசுறோம் அப்படின்னா, ஒரு உயிரை ஜனிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆண் பெண்ணோட உடல் சேர்க்கை மட்டும்தான் உதவுது அப்படின்னா அது தவறான விஷயம். அதை தாண்டி அந்த ஆணும் பெண்ணும் உடல் சேர்க்கை நடக்கும்போது அங்க ரெண்டு உடம்புல இருக்கக்கூடிய பிராணன் அந்த விஷயம் நடக்கும்போது தான் இந்த ஒரு உயிரை ஜனிக்கக்கூடிய விஷயம் நடக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஆணுடைய உடம்புல தனியா ஒரு உடலுறவும் பெண்ணுடைய உடம்புல தனியா ஒரு உடலுறவும் நடக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய தெய்வீகமான விஷயம். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், 72,000 நாடி நரம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய பிராண சக்தியானது அப்படியே திரும்பி அக்னி நேத்திரமாகிய அந்த புருவ மத்தியத்துக்கு போகுது. அப்படின்னா இதெல்லாம் சக்தி மேல இருக்கக்கூடிய சிவம், அதாவது சீவன், இது சக்தி. இந்த சக்தி ஜீவனுடைய அதாவது சிவனுடைய ஒன்று சேருது. அதனாலதான் ஒன்று சேரும் போது மட்டும்தான் அங்கிருந்து திரும்பி இழகி விந்து வெளியே வர முடியுது. அதே மாதிரி பெண்ணுக்குள்ள அவளோட தலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீவனோட உடம்புல இருக்க 72,000 நாடி நரம்புகள்ல ஏற்படக்கூடிய அந்த சக்தி ஒண்ணு கலந்து அதுக்கப்புறம் தான் வெளியே தள்ள முடியுது. அதனால இரண்டு பருவுடல்கள் ஒன்றா சேர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஒரு உடல் சேர்க்கை நடக்குது, சிவசக்தி நிலை நடக்குது. அதுவும் ஒரு உடல் உறவு நடந்து அதுக்கப்புறம் தான் வெளிவருது. அப்போ அந்த நாடி நரம்புகளும் எந்த அளவுக்கு சக்தி மயமா இருந்துச்சுன்னா மேல போய் திருப்பி வெளியில தள்ள முடியும். அதனால தான் அந்த அதிகமா அதை விரயம் பண்ணக்கூடாது. ஏன்னா பிராணன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வேலை செய்யுதுங்கிறது இது யோக முறை அடிப்படையான விஷயம். சரி, இதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, சரி நாம தெய்வீகத்துல வந்துட்டோம், திடீர்னு ஒரு குருநாதர் கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டோம், ஒரு மடத்துல போய் நம்ம ஏதோ ஒரு மந்திர தீட்சையோ ஒரு தியான தீட்சையோ வாங்கிட்டோம், வாசி யோகம் பயில்றோம், குண்டலினி யோகம் பயில்றோம், அஜபா காயத்ரி பயில்றோம், விபாசனா, ஏதோ ஒரு முறைகளை நம்ம பயின்றுட்டு வரும்போது நமக்கு காம உணர்வு வருது. இது தவறா அதாவது சரியா, எனக்கு பாலுணர்வு தூண்டப்படுது, நான் தெய்வீகத்தில் இருக்கிறேன், நான் பூஜை பண்றேன், புனஸ்காரம் பண்றேன், நான் தியானம் பண்றேன், ஆனா இந்த இடத்துல எனக்கு பாலுணர்வு வருது அப்படின்னா, பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் இந்த உடம்பை
பெற்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட அம்மா அப்பாவோட உடல் சேர்க்கை. பிரபஞ்சம், இந்த இயற்கை நம்ம கடவுள்னு வச்சுக்கலாம், இல்ல பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம். இந்த பிரபஞ்சனோட நியதி விதி என்ன அப்படின்னா, கடவுள்களோட அவங்களோட நியதி விதி என்னன்னா, 2 ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து அந்த கலவியல்ல அந்த பாலுணர்வு தூண்டப்படும் போது மட்டும்தான் 2 உடல்கள் ஒன்று சேர முடியும். அதனால வந்தது தான் நம்மளோட உடல். எல்லாத்தோட தாய் தந்தையும் உடல் இணையும் போது அந்த விந்து சக்தியிலும் ஸ்ரோனித சக்தியிலும் உருவான உடம்பு தான் இது. நம்ம வந்த வழியே அப்படி இருக்கும்போது நமக்கு பாலுணர்வு வரவே கூடாதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயமானதா இருக்கும்? அப்போ பாலுணர்வை தப்பு சொல்றதா 2 உடல்களை தப்பு சொல்றதா அர்த்தம்? 2 உடல்களை தப்பு சொன்னா ஒரு உடலுக்குள்ள நடக்கக்கூடிய சிவசக்தி நிலையை தப்பு சொல்றதா அர்த்தம். அதை தப்பு சொல்றதா பிராணனை தப்பு சொல்றதா அர்த்தம். பிராணன் தப்பு சொன்னா பிரபஞ்சத்தை தப்பு சொன்ன மாதிரி அர்த்தம். இல்ல கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா கடவுளே தப்பு சொன்ன மாதிரி அர்த்தம். இது தவறுன்னா அப்ப கடவுள் தவறு, பிரபஞ்சம் தவறு. இது பாவம்னா கடவுளும் பாவம், பிரபஞ்சமும் பெரிய பாவி, உலகத்திலே அவங்க தான் பெரிய பாவி ஆவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இதை நான் திரும்பவும் சொல்றேன், தெய்வீகத்தில் இருக்கிறவங்க, சாதனையில் இருக்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. பாலுணர்வும் ஏப்பம் வர்ற மாதிரி, விக்கல் வர்ற மாதிரி, தும்மல் வர்ற மாதிரி, இருமல் வர்ற மாதிரி, பசி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு உடலுக்கு ஏற்படும் பொழுது, ஆனால் அது அதிகமாக ஏற்படக்கூடாது. மனம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதிகமாக ஏற்படும். உடல் சம்மந்தப்பட்டிருக்கும் போது ஏதோ 1 தடவை 2 தடவை தான் ஏற்படும். அதனால தான் சித்தர்கள் மாதத்துக்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பாலுணர்வும் தெய்வீகத்துக்கு வழிவகுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.